கேளுங்கள். ஐயா, சமீபத்தில் பாராளுமன்றத்தில் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு, என்டிஏ கூட்டணி வந்தால் தமிழ்நாட்டில் மெடிக்கலும் அப்புறம் இன்ஜினியரிங்கும் தமிழ்லேயே கற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க இருக்கிற மாநிலமான குஜராத்தில் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து அவங்க ஏற்படுத்தலை. பட் ஆனால் என்டிஏ கூட்டணி வந்தால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்லேயும் இன்ஜினியரிங்கும் மருத்துவம் சொல்லித்தரதா சொல்கிறாரு அவர். அந்த கொள்கையை பாரதம் முழுதும் பரப்புவார்கள், கடைபிடிப்பார்கள் பிஜேபி கட்சியினர் என்று நான் நம்புகிறேன். இல்லை, நான் சொல்கிற வந்தது அவர் வந்து என்டிஏ கூட்டணி இங்கே ஜெயிக்கணுன்றதுக்காக இது மாதிரியான ஒரு இதுவை சொல்கிறாருன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அது அவரோட உள்கட்சி பிரச்சனை, ராஜதந்திரம், அது பற்றி கருத்து நாம் சொல்லக்கூடாது. சரி, தற்போது அவர் சொல்றது கேளுங்க. என்ன பேசுகிறேன் அவருக்கு பேசுகிறேன். எடப்பாடியாரை தொடர்ந்து எல்லாருமே இப்போ சுற்றுப்பயணம் போகிறாங்க தேர்தலுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். எடப்பாடியார் செல்லுகிற சுற்றுப்பயணம் எல்லாம் மக்கள் கூட்டணியோடு செல்லுகிறார். அவரை வரவேற்பது, அவரை பாராட்டுவது, லட்சக்கணக்கிலே கூடுவது, ஆளுகிற ஸ்டாலின் ஆட்சியை குறை சொல்லுவது எல்லாமே பொதுமக்கள் எடப்பாடியாரோடு ஒரு அற்புதமான நெருக்கமான கூட்டணியை உருவாக்கி விட்டார்கள். எடப்பாடியாரினுடைய சுற்றுப்பயணம் மக்கள் கூட்டணியின் வெற்றி. அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்து வாக்காளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து எடப்பாடியார் வந்தால்தான் விலைவாசி குறையும், எடப்பாடியார் வந்தால்தான் முதலமைச்சராக கட்டாயமாக வரிகள் குறையும், எடப்பாடியார் வந்தால்தான் 35,000 40,000 செலவாகுது ஒரு மாதத்துக்கு, 15,000 தான் வருமானம் என்ற நிலையிலே நகையை விற்று வீட்டை அடமானம் வைத்து தத்தளிக்கிற திமுக வீட்டு பெண்களே மகிழ்ச்சி அடைவார்கள். கூடுகிற கூட்டத்திலே 80% கூட்டம் திமுக பெண்களே என்பதனை ஃபீல்டு லெவலில் போய் துல்லியமாக ஊடகங்கள் விசாரிக்கிற போது அறிந்து வெளியிடுகிறார்கள். இதுதான் உண்மை நிலை. ஐயா, திருச்சியில் துவாகுடி என்ற இடத்துல அரசு முன்மாதிரி பள்ளின்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் ஓப்பன் பண்ணார். அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னா முதல் மார்க் எடுக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் அங்கே சீட்டு கிடைக்கும். இப்போது அந்த பள்ளிக்கூடத்தில் அனைத்து மாவட்டத்திலிருந்து மாணவர்கள் அழைச்சி கொண்டு போய் நீட்டுக்கும் ஜேஇக்கும் கோச்சிங் கொடுக்குறதா சொல்லி கோச்சிங் கொடுக்குறாங்க. இந்த சூழலில் கடந்த 1 மாதத்துக்கு முன்னால் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணி சேர்த்து போகிறாங்க. இப்போ 3 நாளைக்கு முன்னால் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து தற்கொலை பண்ணி சேர்த்துட்டு போகிறான். இந்த 2 சம்பவமும் இதுவரையும் வெளியே வராத மாதிரி அரசு நடந்தது. அந்த 2 இறப்புகளுக்கும் காரணம் அவை இறப்புகள் அல்ல, கொலைகள். திமுக ஆட்சியினரால் காவல்துறையினுடைய உறுதுணையோடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கொலைகள், குற்றங்கள் என்ற காரணத்தால் அதை மறைப்பதற்கு அதை வெளியே கொண்டு வராமல் ஸ்டாலின் உதயநிதி இருக்கிறார்கள். அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும், துல்லியமாக விசாரிக்க வேண்டும். குற்றவாளி திமுக காரன் யார், கற்பழித்தவன் திமுக காரன் யார் என்பதனை கண்டறிந்து தக்க நடவடிக்கை ஸ்டாலின் அரசு மீது, ஸ்டாலின் ஆட்சி மீது, சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்கள் திமுக காரர்கள் மீது, அதிகாரிகள் மீது, போலீஸ் அதிகாரிகள் மீது எடுக்க வேண்டும். இதுதான் மக்கள் கோரிக்கை, போராட்டமும் அதுதான். உங்களுடன் ஸ்டாலின் எல்லா இடத்துலையும் முகாம் வைக்கிறாங்க, அவங்க கொடி கட்டி திமுக மக்களை ஏமாற்றுகிற வேளையில் கருணாநிதி காலத்திலிருந்தே திமுக ஈடுபட்டு வருவது எல்லாருக்கும் தெரியும். ஊடகங்கள் எல்லாம் திமுகவிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு பெரும்பான்மையான ஊடகங்கள் பொய் செய்திகளை வெளியிடுகிற உண்மை அந்த ஊடகங்களுக்கே நன்றாக தெரியும். அதையெல்லாம் வெளிக்காட்டுகிறார், வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் எடப்பாடி. புள்ளிவிவரத்தோடு காட்டுகிறார், ஆதாரத்தோடு காட்டுகிறார். மக்கள் அவர் பின்னாலே, எடப்பாடி பின்னாலே திரண்டு வருகிறார்கள், அலையலையாக வருகிறார்கள். எடப்பாடியாரினுடைய மக்கள் கூட்டணி எடப்பாடியாரை தன்னிகரற்ற ஒரு முதலமைச்சராக, தனியாட்சி அமைக்கிற முதலமைச்சராக ஆக்கும் என்பதனை எடுத்து காட்டுகிற கூட்டம்தான் எடப்பாடியாருக்கு கூடுகிற லட்சக்கணக்கான
இந்த மக்கள் கூட்டணி மக்கள் வெல்லும். சார், இந்த 7.5 அதாவது ஏடிஎம்கே கொண்டு வந்த 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கு சரியான முறையில் அதாவது நீட்டு ஜேஇயில் கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த திமுக கவர்மெண்ட் வந்து இந்த மாடல் பள்ளியை ஏற்படுத்தினாங்க. ஆனால் அதன் மூலியமாக இதுவரையும் திருவள்ளூர் மாவட்டத்திலேயே 4 ஆண்டுகளில் 2 பேர் தான் மெடிக்கலும் 2 பேர் தான் ஜேஇயில் சேர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் 100 பேர் பிள்ளைகள் மேலே படிக்கிற அந்த ஸ்கூலில் 4 பேர் தான் இதுவரையும் 4 ஆண்டில் சேர்ந்துருக்காங்க. இது உண்மையிலேயே அரசு செய்த மிகப்பெரிய ஒரு தவறான செயல் என்று பொதுவாக கருத்து. செயல் மட்டுமல்ல, சூழ்ச்சியான செயல். அந்த 7.5%லேயே தில்லுமுள்ள என்ன பண்ணலாம், கோளாறு என்ன பண்ணலாம் என அதிகாரிகளை கையிலே போட்டுக்கொண்டு திமுக ஆடுகிற, ஸ்டாலின் உதயநிதி ஆடுகிற கபட நாடகம் என்பதை மக்கள் எண்ணி போராடுகிறார்கள். எடப்பாடி அதை தோலுரித்து காட்டுகிறார். மக்கள் எடப்பாடி பின்னாலே அலையலையாக வருகிறார்கள். முதலமைச்சராக எடப்பாடி 26 வந்த பிறகு இந்த நிலையெல்லாம் கட்டாயம் மாறும் என்ற வாக்குறுதியை எடப்பாடிக்கு தந்திருக்கிறார். சரி, நன்றி நன்றி. தோற்கடிப்பதற்கும் இரு அணியும் திடலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நேரமில்ல காரணத்தினால் கோடி கோடியாக அகில இந்திய அளவிலே கொள்ளையடித்த உதயசூரியன் ஸ்டாலின் அவருடைய பண்டவாளத்தை எல்லாம் எடுத்து விலக்கி மக்கள் கூட்டணி அமைத்து பொதுமக்கள் அனைவரும் அதே போல திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட இது போன்ற கற்பழிப்பு போன்ற பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் எடப்பாடியார் உன்னத பேச்சை கேட்க கூடுகிற மக்கள் திமுக வீட்டு பெண்களே சாரியாக அலையலையாக வந்து சேருகிற காட்சியை ஏற்படுத்தி இருக்கிற அவல நிலையை உருவாக்கி இருக்கிற ஸ்டாலினை மக்களுக்கு எடுத்து காட்டி வெளிச்சம் போட்டு காட்டி பேசுகிற எடப்பாடியார் அவர்களுடைய சிறப்புகளை எடுத்துரைக்கும் வண்ணம் இந்த விளையாட்டு வீரர்கள் நடத்துகிற அற்புதமான இந்த நிகழ்வை நான் பாராட்டுகிறேன். திரு எழில் அவர்களை உளமாற பாராட்டுகிறேன். விளையாட்டு வீரர்களுக்கு எடப்பாடியார் கொடுக்கின்ற முக்கியத்துவம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. யார் வேண்டுமென்றாலும் இதில் பங்கேற்கலாம், பரிசுகளை பெறலாம். உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, யோகா பயிற்சி போன்ற பல்வேறு விளையாட்டுகளை, அது ஹாக்கியாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், பேட்மிண்டனாக இருக்கலாம், வாலிபாலாக இருக்கலாம், பேஸ்கெட் பாலாக இருக்கலாம், அவற்றில் எல்லாம் பங்கேற்று வயதுக்கு அப்பாற்பட்ட சிறுவயது பெருவயது பெண்கள் என்று பாராமல் எல்லோரும் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மனப்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, யோகாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீடு புகழோடு நீடோடி நோயின்றி வாழ வேண்டும் என்ற உன்னத தத்துவத்தை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த விளையாட்டுத் துறைக்கு ஊக்கத்தை தருகிறார் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய பாசப்பிள்ளை எடப்பாடியார்.
மாணவர் கையில் வாங்கியிருக்கிறார். அனைவரும் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகேடா.